ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. திருவண்ணாமலையில ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியா ரொம்ப பரபரப்பா பார்த்துட்டு வரோம். யாருக்கு, அதிமுகவா, திமுகவா, பாமகவான்னு. அந்த வகையில இப்பொழுது செய்யாறு சட்டமன்ற தொகுதியை பார்க்கறதுக்கு இருக்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இங்கே நடத்தியிருக்கிறோம். பலரை சந்திச்சிருக்கிறோம். ஓட்டு போட்டவங்களை, இளைஞர்களை, எல்லா தரப்பு மக்களையும் பார்த்துருக்கோம். அதன் முடிவுகளை தான் உங்கள் முன் தெரிவிக்க ஆவலோடு இருக்கிறேன். 2026 தேர்தலில் ஓ ஜோதி திமுக கட்சியின் சார்பாகவும், என் சுப்பிரமணியன் அதிமுக கட்சியின் சார்பாகவும், இங்கே வந்து ராமதாஸுடைய ஃபேக்ஷன் பாமக இருக்குது இல்லையா, அதில் பி.கே. சீனிவாசன் ஐயா ராமதாசனுடைய ஆதரவாளர், அவர் இங்கே போட்டி போடுறாரு. அவர் அதிமுகவுடைய வாக்குகளை பிரிக்கிறாரா, வன்னியர் சமுதாய வாக்குகளை பிரிக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளரை தாவேக நிறுத்தி இருக்கிறது தூசி கே மோகன் அப்படிங்கிறது. ஆகவே களம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத கலாவில் ஈடுபட்ட பாலச்சந்தர் நம்மோடு தெரிவிக்கிறார். வணக்கம். வணக்கம். செய்யாறு சட்டமன்ற தொகுதியில யாரு நீந்தி கரை சேர போகிறார்? ஒரு 4 பேரு நீச்சல் அடிச்சிட்டு இருக்காங்க. 4 பேருமே கரை சேருவாங்களா அப்படின்னு பார்க்க முடியாது. ஆனா இதுல ஒரு 3 பேர் கரை சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க ஒரே சமமா வராங்க. செய்யாரை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி இருக்கும். அதுக்கு காரணம் என்னடான்னா, ஏடிஎம்கேல இருந்து வந்த தூசி மோகன், அவரு தட்டுற தூசி பல பேருக்கு தும்மல் வந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் முக்கூர் சுப்பிரமணியமா இருக்கட்டும், இல்ல திமுகல இருக்கிறவரா இருக்கட்டும், 2 பேருக்கும் ரிசல்ட் முடிகிற வரைக்கும் தூக்கம் வராது. அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க எல்லா கட்சிக்காரங்க கொஞ்சம் வெறுப்புலதான் இருக்காங்க தாவேக்காவோட தாக்கத்தை. அவர் என்னன்னா, மத்த இடங்கள்ல நீங்க மத்த இடத்துறவங்களோட கம்பேர் பண்ணும்போது தொகுதிக்கு ரொம்ப அறிமுகமானவர் தூசி மோகன். ஒவ்வொரு வீட்லயும் தூசி மோகன் யாருன்றது தெரியும். எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு, கரண்ட் எம்எல்ஏ. சோ அவரு பாத்தீங்கன்னா அவரோட தாக்கம் எப்படி இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். வெறும் விஜய் முகத்துக்கோசரமே 15%, 16% வாக்குகள் மக்கள் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. 60 வயசு பார்ட்டில இருந்து 18 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் அந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. அதாவது தேர்தல் அனுபவம் உள்ளவங்க, தேர்தல்ல ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தவங்க, அவங்களோட தாக்கம் அந்த தொகுதியில எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்படி தமிழ்நாடே செங்கோட்டையனோட ரிசல்ட் தாவேக்கால எப்படி எதிர்பார்க்குதோ, அந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டமே இந்த தாவேக்கா என்ன பெரிய பாதிப்பை கொடுக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு சட்டமன்றம்னா அது செய்யார். இந்த போட்டி இருக்கும், ரொம்ப டஃப் ஃபைட் இருக்கும். அதனால இங்க யார் ஜெயிப்பான்றது நம்மளால கணிக்கவே முடியல. ஏடிஎம்கேக்கு 10 பேர் சொன்னாங்கன்னா திமுக 10 பேர் சொல்றாங்க. அதே 10 பேர் தாவேக்காக்கும் சொல்றாங்க. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 30% வாக்குகள் வாங்குவாங்க. இந்த பதம் அப்படின்னு எப்படி மாறுது அப்படின்றது தேர்தல் அன்னைக்கு மட்டும்தான் கணிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல இந்த மாதிரியான ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நான் நிறைய கல ஆய்வுகள் பண்ணியிருக்கோம். அந்த கல ஆய்வுகள்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் 30-30-30. ஸோ இந்த 10% யாரு வாங்குறாங்க அட்வான்டேஜ்ன்றத அது மக்கள் கையில தான் இருக்கு. அது நம்மளால கணிக்கவே முடியல. சோ கணிக்க முடியாத ஒரு சட்டமன்றம் அப்படின்னா அது செய்யாறு மட்டும்தான். யார் வேணா ஜெயிக்கலாம். தாவேக்காக்கு இங்கேருந்து ஒரு எம்எல்ஏ கூட வரலாம். ஏடிஎம்கேக்கு ஆல்ரெடி தொகுதியை தக்க வச்சுக்கிற ப்ரெஷர் இருக்கிறதுனால ஏடிஎம்கே அவங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருக்கிறாங்க. பெஸ்ட், தே ஆர் கிவிங் தேர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான போட்டியில யார் வருவாங்கன்றது நம்மளால உண்மையாலுமே கணிக்க முடியல அப்படின்னு சொன்னா அது செய்யாறு சட்டமன்றம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சட்டமன்றத்துடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்கிறோம். இங்கு ஒரு மும்முனை போட்டி. காரணம் என்னன்னா, சாதாரணமாகவே தாவேக்கா எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் 15% 20% வாக்கு வாங்குது. அப்படின்னா இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய தூசி கே மோகன் அப்படிங்கிறவர் ஏற்கனவே அதிமுக சார்பாக களம் கண்டவர். அவருக்கு அந்த இடத்துல சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறப்ப அவர் தாவேக்காக்கு வந்திருக்காரு. செங்கோட்டையனுக்கு மிகவும் அறிமுகமானவர். அவர் ஒரு ஸ்டார் அந்தஸ்துல அவர் இருக்கிறாரு. அவர் தாவேக்கா, இயல்பாகவே தாவேக்காக்கு வரக்கூடிய ஓட்டு, பிறகு இவருடைய இமேஜ், தூசி மோகனுடைய இமேஜ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 32% வரைக்கும் இங்க தாவேக்கா வாக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திமுக, அதிமுக இவங்க எல்லாமே இந்த 29-30 இதுக்குள்ளாரே தான் இருக்க போறாங்க. அதனால இது ஒரு மும்முனை போட்டியாக இருக்கிறது. தமிழகமே
இந்த சட்டமன்ற தொகுதியை ஒரு உத்து நோக்கும். ஏன்னா இந்த தேர்தல் முடிவு நேரத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது இது பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளிப் ஆகிட்டே இருக்கும். ஒரு முறை அதிமுக, ஒரு முறை திமுக, ஒரு முறை தாவேகா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகக்கூடிய ஒரு தொகுதியாக தாவேகா இருக்க போகுது. லாஸ்ட் ரவுண்டில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. அது தாவேகாவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான களம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக செய்யாறு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.